பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே
வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன். நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன். நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, பாடுவதே என் பாடு. இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூடு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ. ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ. ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு. ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு. பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், காதலை யார் மனம் தேடும். இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூடும். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ. ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. ஆடாமல் ஆடுகிறேன்
யார் கூடுவார் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 ஆண்டவனை தேடுகிறேன் வா ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது அது எது
அது உண்ணாத நெஞ்சுக்கு முள்ளாவது. உண்டால் மயக்கும் கள்ளாவது, அது உண்ணாத நெஞ்சுக்கு முள்ளாவது. நாளுக்கு நாள் மனம் நாடுவது, ஞானியின் கண்களும் தேடுவது, அது இது. நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன. நாணமோ 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 இன்னும் நாணமோ, தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை. நாணுமோ நாணுமோ ஆஹா உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன், ஆலயத்தின் இறைவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். கண்களால் உன்னை அளந்தேன், தொட்ட கைகளால் நான் மலர்ந்தேன். உள்ளத்தால் வளர்ந்தான் ஏழைகளின் தலைவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். எண்ணத்தால் உன்னை தொடர்ந்தேன், ஒரு கொடி போல் நெஞ்சில் படர்ந்தேன். எண்ணத்தால் உன்னை தொடர்ந்தேன், ஒரு கொடி போல் நெஞ்சில் படர்ந்தேன். சொல்லத்தான் அன்று துடித்தேன், வந்த நாணத்தால் அதை மறைத்தேன். மன்னவா, உன்னை நான் மாலையிட்டால் மகிழ்வேன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன், ஆலயத்தின் இறைவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். 1000-ல் ஒருவன் தான், 2000-லும் ஒருவன் தான், 10,000-லும் ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார்.
சரி அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பாட சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லி. அப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றணும். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றுனார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போல்டாக சொன்னார். அவர் அப்படி சொன்னதே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் வந்து சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுகள்லாம் சேமப்படும், நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா ஹெச்எம்வி சார்பில், இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த ஹெச்எம்வி நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை உழைக்க தெரிஞ்சவங்க கூட, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.
ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கன்னித்தீவு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது அப்போ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம். எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே? சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நம் கோள்வழியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதெல்லாம்